அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன், அதுக்கு நீங்க என்ன ரிப்ளை பண்றீங்க அப்படின்ற மாதிரி போயிடலாம் சார். சூப்பர் சார். இது பரவாயில்ல, அன்யூஷுவல். எப்படி போகலாம்? இப்போ என்னன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, அது ஒவ்வொரு கமெண்ட்டாக நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பவர் ஆஃப் சோஷியல் மீடியான்னு சொல்லி ஃபயர் விட்டுருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில்? ட்ரூ ஹானஸ்ட். சோஷியல் மீடியா நினைச்சா ஒன்றும் இல்லாத ஒருத்தனை உயரத்துக்கு கொண்டு போக முடியும், உயரத்தில் இருக்க ஒருத்தனை தூக்கி கீழே போடவும் முடியும். அண்ட் இட்ஸ் என்ன சொல்றது, பெரிய பவர், பெரிய சக்தி. அது இன்னைக்கு எல்லாரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் தாங்க. ஸோ அது உங்க விஷயத்துல அது இன்னைக்கு எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கல. இதுக்கு நான் எதிர்பார்த்து உட்காந்துருந்த தரம் தான். ஆனால் இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோஷியல் மீடியா இஸ் ரியலி கிரேட். அடுத்த கமெண்ட், அவர் வந்து கொஞ்சம் நேட்டிவ் சைடுன்னு நினைக்கிறேன், நம்ம ஊர் சைடில். அவரோட ஸ்லாங்கில், இலையானே ஃபயர் விட்டுட்டு வெரி ஸ்மூத், நோ ஓவர் பர்ஃபார்மன்ஸ், என்ன வாய்ஸியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு இல்லை, அது என்ன நேச்சர். ஆக்சுவலி நான் வந்து எல்லாருமே கேட்குற விஷயம்தான். இப்படி ஒரு ஹை பிச் சாங்ஸ் இது எல்லாத்தையுமே பாடுறீங்க நீங்கள், ஆனால் கொஞ்சம் கூட அனாவசியமாக பாடுறீங்களே, எப்படி இது ரியாக்டே பண்ணாமல் கேட்டாங்க. பட் என் நேச்சர் அதுதான், நான் அப்படி தான் பாடுவேன். அது நம்ம பாடுறோங்கிற விஷயத்த மென்டலாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு தோணலை. எனக்கு அது வந்து ஃப்ளோவில் வர்றதுனால ஐம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் தட் பாடி லாங்குவேஜ். அதில் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணதில்லை. நம்ம பாடிட்டு வருவோம், அவ்வளோதான். அப்படிதான் தோணுமே தவிர எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அந்நியமான ஒரு கேள்வியாகவே இருக்குது. இது நான் ஆச்சரியமாக நான் பார்த்தது கிடையாது. பட் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்ட கேள்வி இது. அது இன்னைக்கு அது ட்ரெண்டாகவும் கேட்கப்படுது. ஆமாம். இல்லை சார், நம்ம ஜென்ரலாக டிவி ஷோஸ்லாம் பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இதனாலே அவங்களுடைய சிங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் என்னடானா கேஷுவலாக நிற்கிறீங்க. இப்போது சமீபத்தில் சில டிவி சேனல்ஸில் பார்த்தது சொல்கிறேன், கேஷுவலாக நிற்கிறீங்க, ரொம்ப கேஷுவலாக பாட்டு பாடுறீங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் ஹைப்பச்சுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷன்ஸ் காமிக்கணும், என்ன ஒரு அசால்ட்டாக பாடுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டிவிலையும் மீடியாஸ்லையும் பார்த்தீங்கன்னா அனாவசியம் அப்படி கேஷுவலாக பாடினா யாரும் வந்து வரவேற்கிறது கிடையாது. ஆக்சுவலி பார்த்தா ஐ மீன் அந்த ஷூட் பண்ணுற அந்த அட்மாஸ்பியரில் சொல்கிறேன், நீ கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணி பாடுங்க, கொஞ்சம் கேமராக்கு ஆக்ஷன்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வாங்கின கதெல்லாம் உண்டு. ஸோ அதுக்காகவே மேபி அந்த அவுட்புட்டை பார்த்து மக்கள் நம்ம இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, நினச்சி பண்ணுறாங்களோங்கிறது எனக்கு தோணுது. அது தெரியல, அது நேச்சுரலாக வரணும். சிங்கிங் ஷுட் பி நேச்சுரல். நீங்கள் நேச்சுரலாகவே பாடுங்க, அது உங்கள் மேனரிசம்ங்கிறது தான் என்னோட கருத்து. நான் நேச்சுரலாக எனக்கு தோணும். சம்டைம்ஸ் நானும் கூட கையெல்லாம் அது என்னை மறந்து தூக்கி பாடுவேன் நான். பட் பர்பஸாக நான் அந்த ஆக்ஷன் பண்ணி பாடணுன்னு அது தெரியாது. மேபி சில டைம்ஸ் ரீல்ஸ்லாம் போடும்போது அந்த மாதிரி பண்ணும்போது நான் கொஞ்சம் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிரிச்சு பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவேன். சம்டைம்ஸ் என் ஒய்ஃப்க்கு அது பிடிக்க கூடாது. உன் நேச்சர் இது கிடையாது, தயவுசெய்து இந்த ஆக்ஷன்லாம் பண்ணாத அப்படின்னு க்ளீனாக சொல்லிவிடுவான். எனக்கு கூட அது வராது.